பிரைஸ் காட், ஹalleluya. நீ சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென், ஹalleluya. எனது பேர் ஆரோன் ஜெபராஜ். நான் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் நான் வசித்து வருகிறேன். என்னோட தந்தை போதகராக இருக்கிறாங்க. இயேசுவுக்கே ஆராதனை அப்படின்ற ஊழியத்தில் அவங்க தலைமை போதகராக இருக்கிறாங்க. அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு குடும்பமாக ரொம்ப ஃபேமிலி போல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி போல் இருக்கிறவங்க தான் என்னுடைய அப்பா, அம்மா, அப்புறம் ஜூடா அண்ணன், பீட்டர் அண்ணன், மோகன் எல்லாரும் அங்கே வந்திருக்கிறாங்க. எங்களோட ரொம்ப பின்னாடி கேட்கலையாண்ணே. ஜீசஸ் ஜீசஸ் கேட்குதா? 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 ஓகே. சின்ன வயசாக நான் இருக்கும்போது எங்கள் சர்ச்சு கீத்துக்கோட்டாயில் இருக்கும். அப்போ அங்கிள் மெசேஜ் கொடுத்தாங்க. ஜுடானெல்லாம் வந்தாங்க. அப்போது வேனில் வந்தாங்க. ஜோசப் அண்ணன் ஹைட்டாக இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. முதல்ல எங்கள் வீட்டில் அக்கா, அடுத்து அண்ணன், நான், தங்கச்சி, 4 பேர் மொத்தம். எங்கள் பக்கத்தை சுற்றிலையும் பார்த்தா நிறைய விக்கிரக கோட்டைகள் நிறையா இருக்கும். மிஷினரி ஃபீல்டு போல் இருக்கும். பயங்கர கஷ்டத்தின் மத்தியில் எங்களை நடத்தி வந்தாங்க. அப்படியே காலங்கள் கடந்து போனது. இங்கேருந்து யூத் மீட்டிங் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்கள் அப்பா சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்தோம் அப்படின்னா இதை போட்டாங்க. இதான் நம்மளுடைய கேத்தீட்ரலுடைய வியூஸ் தான். இந்த கேமராவுக்கும் அந்த கேமராவுக்கும் இந்த 2வது தூண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம். நாங்கள் டீமாக அங்கே தான் உட்காந்துருப்போம். உண்மையாகவே அது என்னமோ முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளது போல இருக்குது. அந்த இடத்துல தான் நாங்கள் அப்படியே உட்காந்துருப்போம். அந்த மீட்டிங்கில் 2014 எல்லோரும் வந்துட்டாங்க. 5 நாள் மொத்தம். நான் 4 நாள் வரல. 4வது நாள் நைட்டு கிளம்பி 5வது நாள் வந்திருக்கிறேன். மதியத்தோடு முடிய போது அந்த எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, சர்ச்சிலேருந்து வந்திருக்கிற எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். அதுக்காக வந்திருக்கிறேன். மீட்டிங்கில் அட்டன் பண்ணுங்கிறதுக்காக எங்கள் நோக்கம் இல்லை. அந்த வந்திருக்கிறவங்கள சேர்த்து இல்லைன்னு நினச்சிருப்பணும், அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு வந்திருக்கிறேன். அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். அப்போ ஆண்டவர் திட்டவட்டமாக என்னோட பேசினார் அங்கிள் வழியாக. என்னென்னா, நல்லா ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி என் டைரியில் அதை எழுதி வச்சுருக்கிறேன். தரையில் 6ன்னு போட்டு, இங்கிட்டேருந்து பார்த்தா 6, அங்கிட்டேருந்து பார்த்தா அது 9வது நம்பர். இக்கரைக்கு அக்கறை பச்சை போல தான் இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் செய்கிறது உனக்கு கம்மியாக இருக்கும், ஆனால் உன்னை கொண்டு போய் அந்த பக்கம் வச்சாதான் அதோடைய மேன்மையை உனக்கு புரியும் அப்படின்னு அவங்க அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஒப்பு கொடுக்குற நேரத்தில் கூட்டம் முடிய போது ஃபைனல் ப்ரேயர் எப்படி நடக்கும் ஆனால் பிறகு ஏன் சின்ன நல்லா ஒப்பு கொடுத்து பண்ணுறப்ப ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னார், நீ கவலைப்படாத, 4 சப்ஜெக்டில் அரியர் ஆக போகிற அப்படின்னு. நீங்கள் சிரிக்கிறீங்களா? நான் அழுதேன். உடனே எடுத்து என் டைரியில் எழுதினேன் தெளிவாக. அப்போ தான் செம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். என் டைரியில் எழுத 4 சப்ஜெக்டில் நம்ம அரியர் அப்படின்னு எழுதிட்டேன். வீட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கி சாயங்காலம் வீட்டு கூட்டம் 6 மணிக்கு கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபோன் வருது, ரிசல்ட் வந்துருச்சுன்னு. டைரி எடுத்து வச்சுட்டு அப்பாட்ட போய் சொல்லிவிட்டு ரிசல்ட் வந்துட்டா அப்படின்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஆண்டவர் சொன்னது போலவே 4 சப்ஜெக்டில் அரியர். எல்லோரும் பாஸ் பண்ணிட்டாங்க, என்னோட படித்தவங்க எல்லாரும். நான் மட்டும் அரியர். அது வரைக்கும் சும்மா இருந்த விசுவாசிகள்லாம் தம்பி என்ன மார்க்கு என்ன பர்சன்டேஜில் வந்துட்டாப்லன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் கேட்டவங்களாம் இல்லை, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சேட் ஆகிடுச்சு. ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கி 6 அப்புறம் 9 அப்படின்னு சொன்னார். சரி, அந்த 6 மாத காலம், ஒரு செம்முட்டும் அடுத்த செம் 6 மாதம் இல்லை, அந்த 6 மாதத்துலேயும் இந்த முழுமையாக ஊழியத்தை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்தார். படிப்பு இல்லை, முழுசாக ஊழியம்தான். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே ஊழியம் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் மினிஸ்டரில் இறங்கி காலையிலேருந்து சாயங்காலம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கிறது, அப்பாவோட போகிறது வர்றது, சாயங்காலம் கம்பல்சன் ஊழியம். அன்றைக்கி ரிசல்ட் வர அன்றைக்கி என்ன மெசேஜ் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு கொடுத்துருந்தார். பாட்டு எடுத்து வச்சிருக்கிற, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த டைரி நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கிறேன். அன்றைக்கி ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னோடனையும் மனசை தேத்திக்கிட்டு 6 மாத காலம் போச்சு. எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அடுத்த ஆண்டவர் பிஏ பாஸ் பண்ண வச்சார். அடுத்து எம்ஏ ஜாயின் பண்ண வச்சார். எம்ஏவும் கிளாஸ் 3rd அற்புதமாக பாஸ் பண்ண வச்சார். அதுக்கடுத்து ஊழியத்தின் பாதையில் நடக்கும்போது எத்தனையோ போராட்டங்கள். திரும்பியும் அடுத்த யூத் மீட்டிங் வந்தோம்.
ஜாய்சன் அங்கிள் சொன்னாங்க, கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாருன்னா உன்னை சும்மாவே விடமாட்டார், எதுனா ஒன்று பண்ணி உன்னை தூக்கி எடுத்துருவார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு காலையில் அப்பா சொன்னாங்களா, அந்த டைமில் சிண்டை பிடிச்சி தூக்கி வைக்கிற மாரி பல நேரத்தில் ஆண்டவர் கரெக்டாக தூக்கி ஊழியத்தின் பாதையில் வச்சார். பயங்கரமான நெருக்கங்கள் மத்தியில் இந்த இடத்துல வந்து நான் ஒன்று பயங்கரமாக கற்றுக்கிட்டது என்னென்னா, தேவ பிரசன்னம். ஒரு சமூகம் செய்யாத விஷயத்தை, மன்னிக்கவும், சமுதாயம் செய்யாத விஷயத்தை தேவ சமூகம் செய்து முடித்துவிடும். இந்த சமுதாயம் செய்து முடிக்காத சீர்திருத்தத்தை தேவ சமூகம் செய்துவிடும். பலவித போராட்டத்தில் பாஸ்டர் பையனாக இருக்கிற நானும் விடுதலையான அநேகருக்கு சாட்சியாக எங்கள் சபையில் நான் வளர ஆரம்பித்தேன். அந்த ஆராதனை அபிஷேகம் என்னை பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் நான் பொய் சொல்ல. இந்த லைவை எங்கள் ஃபேமிலிலையும் பார்த்துட்ருக்குறாங்க, எங்கள் விசுவாசியும் பார்த்துட்ருப்பாங்க, எனக்கு தங்கச்சி இருக்கிறாங்க. 3 நாள் ரூமை விட்டு வெளியிலே வரல, சாப்பிடவும் இல்லை, ஆண்டவர் சமூகத்திலே உட்காந்துருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு வந்து ஒர்ஷிப் எடுக்கணும்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி அல்லேலூயான்னு ஆரம்பித்தேன். அவ்வளோதான். எங்கே அந்த சத்தம் வந்ததுன்னே தெரில. பொத்துன்னு பிசாசெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. தானாக எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. சொல்கிறாங்க, இதுவரையும் உனக்கு விரோதமாக பேசினேன், இனிமேல் பேச மாட்டேன், யாரோ உனக்கு பின்னாடி நிற்கிறது எனக்கு பயமாக இருக்குது. அன்னைக்கு கத்தர் அடைத்து போட்டார் அந்த வாய்களை. அந்த குற்றப்பட்டவர்களை கத்தர் அன்றைக்கு அடைக்கப்பட்டார். இன்னைய வரைக்கும் அவர் சமூகத்தின் பாடலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அனுபவத்து ரீதியாகவும் பாடலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஊழியத்தில் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் வழியாக தான் சொல்கிறேன், இந்த குப்பை கூடைய அவர் அப்ப கூடையாக மாற்றிட்டார். குப்பை கூடையா இருந்த என்ன அப்ப கூடையா மாத்திட்டீங்க. நன்றி 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 இயேசுவே. நீங்கள் சேர்ந்து சொல்வீங்களா? குப்பை கூடையா இருந்த என்ன அப்ப கூடையா மாத்திட்டீங்க. நன்றி 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 இயேசுவே. பச்சை தண்ணியா இருந்த என்ன பச்சை தண்ணியா இருந்த என்ன பழரசமா மாத்திட்டீங்க. நன்றி 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 இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து அவங்களோட குப்பை கூடையா இருந்த என்ன அப்ப கூடையா மாத்திட்டீங்க. நன்றி 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 இயேசுவே. பச்சை தண்ணியா இருந்த என்ன பழரசமா, பச்சை தண்ணியா இருந்த என்ன பழரசமா மாத்திட்டீங்க. நன்றி 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 இயேசுவே.